ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சம்பா கோதுமை ரவையை வச்சு புளி பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். சம்பா கோதுமை ரவை 1 கப், சிறுபருப்பு 1/2 கப், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், நெய், முந்திரி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, கடுகு, பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தண்ணி, அப்புறம் உப்பு. இதுதான் தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ கடாயில் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இது கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போது இது கூட 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா வேக வைக்கலாம். நல்லா பொங்கல் பதத்துக்கு நல்லா வெந்துடணும். இப்போது அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப தீச்சிடக்கூடாது. நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஏன்னா இந்த காஞ்ச மிளகாய் தான் அந்த பொங்கலுக்கே காரம் கொடுக்க போகுது. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சால் போதும், ரொம்ப மொறுமொறுன்னு பொரிய வேண்டாம். இப்போ இதில் நம்ம புளி ஊற வச்சோம்ல, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்க்கலாம், கரைஞ்சிரும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் பொங்கலுக்கே தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு தடவையாவது இந்த புளி பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவையில் செஞ்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது ரவையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு நம்ம புளி போட்டு நல்லா தாளித்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த புளி எல்லா இடத்துலையும் படணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம இதில் முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து அதே பொங்கலில் நம்ம சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கலாம். அப்படி முந்திரி வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெறும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது முந்திரியும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இதில் சேர்க்க போகிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஒரு கை அளவு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சம்பா கோதுமை ரவை புளி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.